கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு கான்டினென்ட் பூமியில இருக்கிறத கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா எந்த கண்ட்ரியுமே அஃபிஷியலா அத சொந்தம் கொண்டாடல. மனிதர்களே அங்க இல்லவே இல்ல. அதுதான் அண்டார்டிகா. அஃபிஷியலி இது நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதர்களே இல்லாத இடம். ஆனா இந்த ஃப்ரோசன் லேண்டுக்காக பல கண்ட்ரீஸ் சைலண்டா சண்டை போட்டுக்கிறாங்க. அது ஏன்? அப்படி என்னதான் மிஸ்ட்ரி இருக்கு இந்த அண்டார்டிகால? வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் அண்டார்டிகா ஒரு கோல்டஸ்ட் அண்ட் விண்டியஸ்ட், அதாவது அடிக்கடி பனிப்புயல்லாம் வீசுகிற ஒரு காண்டினென்ட். அஃபிஷியலாக இங்கே ஒரு மனுஷங்களுமே கிடையாது. ஆனால் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டேஷன் மட்டும் இருக்குது. யூகே, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, நார்வே, அப்புறம் அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏ, நியூசிலாந்து, இந்த மாதிரி இவ்வளோ கண்ட்ரிஸ் சீக்கிரட்டாக அண்டார்டிகாவோட பல இடங்களை சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்படி என்னதான் அண்டார்டிகாவில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னால் 1959 போடப்பட்ட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். 1959 தி அண்டார்டிக் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட் வந்துச்சு. இந்த அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சைன் பண்ண 12 கண்ட்ரிஸ் யாருன்னு கேட்டால் இவங்க தான். இந்த அக்ரிமெண்ட்டோட ரூல்ஸ் என்னன்னா, எந்த கண்ட்ரியும் அண்டார்டிகாவை சொந்தம் கொண்டாட முடியாது. மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் நியூக்ளியர் டெஸ்டிங்க்கு பர்மிஷன் கிடையாது. ஒன்லி சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் அலோடு உண்டு. அப்புறம் எந்த கண்ட்ரி வேணாலும் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டேஷன் இங்கே பில்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அக்ரிமெண்ட் வந்ததுக்கு பின்னால் எந்த நாடுகளும் அண்டார்டிகாவை அஃபிஷியலாக உரிமை கொண்டாடலை. சரி, ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் பல கண்ட்ரிஸ் சைலண்ட்டாக இந்த லேண்டுக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்டார்டிகா 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள உலகத்தோட 5வது பெரிய கண்டம். சயின்டிஃபிக் ரிசர்ச் படி அண்டார்டிகா ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸோட புதையல்னே சொல்லலாம். இங்கே எக்கச்சக்கமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது ஆயில், நிலக்கரி, கேஸஸ்லாம் இருக்குது. அப்புறம் தங்கம், அயன், இது மாதிரியான மெட்டல்ஸும் நிறைய இருக்குது. மினரல்ஸுமே எக்கச்சக்கமாக இருக்குது. அதோடு இல்லாமல் இங்கே இருக்கிறது 70% ஃப்ரெஷ் வாட்டர், தூய்மையான நீராலான பனிப்பாறைகள் தான். குளோபல் வார்மிங்னால பனி உருக உருக ஃப்ரெஷ் வாட்டர் அங்கே நிறைய கிடைக்கும். இன்னும் நிலப்பரப்பு அதிகமாகும். அதோடு மட்டும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்துக்கு சில புது பாதைகளும் கிடைக்கும். ஸோ நிறைய பிஸ்னஸ் இங்கே டெவலப் ஆகும். ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகும். ஃப்யூச்சரில் தண்ணி கஷ்டம் வரப்போ இதில் இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸ் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரப்போ இங்கே ஒரு புதையலே இருக்குது இல்லையா? ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸு, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியெலாம் கூட யூஸ் பண்ணுற ஒரு சில ரேர் எலமெண்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு எல்லோரும் போட்டி போட்டு வருவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக இதை ஒரு டூரிசம் பிளேஸாக மாற்றினா இதோட வரவேற்பு எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் பல கண்ட்ரீஸ் இதை ஓன் பண்ணுறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போது எந்தெந்த கண்ட்ரீஸ் அண்டார்டிகாவில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யூஎஸ்ஏ ஒரு சீக்ரெட் மிலிட்ரி பேஸ் வச்சுருக்கிறதா பல கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் படி ஆக்சுவலாக இங்கே மிலிட்ரி பேஸ் வைக்கக்கூடாது. ஆனால் இவங்க சீக்ரெட்டாக வச்சுருக்கிறதா பல கண்ட்ரிஸ் கிளைம் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக ரஷ்யா அங்கே ஒரு வாஸ்டாக் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் அண்டார்டிகாவோட அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கு. இப்போது சைனாவுமே அங்கே நிறைய ரிசர்ச் ஸ்டேஷனை பில்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஏன், நம்ம இந்தியா கூட 1983 தாக்ஷின் கங்கோத்ரி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சுருந்துச்சு. ஆனால் பனிப்புயல் காரணங்களால் அது டேமேஜ் ஆனதுனால அதை அபான் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போவுமே அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட மைத்ரி அண்ட் பாரதி அப்படிங்கிற 2 ரிசர்ச் ஸ்டேஷன் லைவாக தான் இருக்குது. நான் சொன்ன அந்த அண்டார்டிக் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வர 2048 அஃபிஷியலி வேலிடிட்டி முடியுது. அதுக்கு மேலே அண்டார்டிகாக்காக பல நாடுகள் சண்டை போட்டுக்குமா, இல்லை அது ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக மாறுமா அப்படிங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறி தான். 2050க்குள்ளார அண்டார்டிகா பாலிடிக்ஸ் தான் பெரிய விஷயமா மாறப்போகுது அப்படின்னு இப்போலேருந்தே பலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்களே வாழாத பூமியோட அன்டச்டு கான்டினெண்ட்டாக இருக்கிற அண்டார்டிகாவோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.